பேர், தாழ்ந்தத்துக்கெல்லாம் சௌலபியம்னு பேர். பரத்த சௌலபியங்கள் சேர்ந்தவன் தான் எம்பெருமான். அவனை பத்தித்தான் சாஸ்திரநாமாத்தியாயம் சொல்ல வந்தது. ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? பேருமோர் ஆயிரம் பிறபலவுடைய எம்பெருமான். ஆக யாருமோர் நிலைமை என்னன்னா அறிவறிய எம்பெருமான், யாருமோர் நிலைமை என்னன்னா அறிவழிய எம்பெருமான், பேருமோர் ஆயிரம் பிறபலவுடைய எம்பெருமான், பேருமோர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே. அவனுக்கு எத்தனை உருவங்கள் இருக்கு தெரியுமா? உளதில்லை இலதில்லை பிணக்கேன்னர். பிணக்குன்னா சண்டை. பேருமோர் உருவமும் உளதில்லை இலதில்லை பிணக்கே, சண்டையே கிடையாதுன்னு சேர்த்துக்கணும். பேருமோர் உருவமும் உளதில்லைன்னு சொன்னா எத்தனை உருவம்ங்கிறது அவனுக்கு கணக்கு சொல்லிடவே முடியாது. அத்தனை உருவம் எடுத்துனுட்டான் எம்பெருமான். அந்தந்த உருவத்துக்கு தகுந்தா போல ஒரு பேரையும் வச்சுனுட்டான். அந்த பேரை கணக்கிட முடியாதுன்னுட்டான். நான் உருவத்தை கணக்கிடுறேன்னா பெயர்களை கணக்கிட, அந்தந்த உருவத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எம்பெருமான் இத்தனை பெயர்களுடைய சேவை சாதிக்கிறான். அதனாலதான் யாருமோன் நிலைமை என்னன்னா, இந்த பெயர்களுடைய எம்பெருமான் பரத்தத்துக்குன்னு சில திருநாமம் இப்ப நம்ம பிரிக்க போறோம். எத்தனைன்னு சொல்ல முடியாது பகவானுடைய குணங்களை, எத்தனைன்னு திருநாமத்தையும் சொல்ல முடியாது. ஆனா வகை வகையா பிரிக்கலாம் இல்லையா?